ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது. வாரம் ஒரு முறை முருங்கைக்காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக் கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்றே ரெகுலராக ஒரு மளிகைக் கடையில் விற்றுவிட்டு வருவது அவருடைய வழக்கம். முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார். பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதில்லை. அதற்கு ஈடான மளிகைப் பொருட்களை கொடுத்து அனுப்புவார். காரணம், ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்ததே. ஒரு நாள் ராமசாமி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கிச் சென்றார். சிறிது நேரத்தில் 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க, அவருக்காக மளிகைக் கடைக்காரர் எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. அன்று முழுவதும் மளிகைக் கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார். நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார். கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக் கடைக்காரர் கேட்க 10 கிலோ என்றார் ராமசாமி. அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க 9 கிலோ தான் இருந்தது. வந்த கோபத்தில் மளிகைக் கடைக்காரர் பளார் பளார் என்ற ராமசாமியின் கன்னத்திலே அறைந்து விட்டார். இத்தனை வருஷமாக இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கையா? கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போடாம அப்படியே வாங்கினேன். இப்படி துரோகம் பண்ணிட்டியே, சி என்று துப்ப நிலைகுலைந்து போனார் ராமசாமி. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை. எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு கூட என்னிடம் காசு கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலேயும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயையும் வைத்துதான் எடை போட்டு நான் கொண்டு வருவேன். இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்கய்யா என்று காலை பிடித்து அழ மளிகைக் கடைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது. தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார். இத்தனை வருடங்களாக பலரை ஏமாற்றிக் கொண்டிருந்த மளிகைக் கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதுதான் உலக நியதி. நல்லதை செய்தால் நல்லது வரும், தீமையை தந்தால் தீமைதான் வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்றும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்றும் வேதமும் நமக்கு